இன்றைக்கி நம்ம எக் சில்லி பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. ஃபஸ்ட்டு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை ஊற்றிக்கலாம். இட்லி சட்டியில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். இட்லி சட்டி வச்சு தண்ணி அளவாக ஊற்றிக்கிட்டேன். நான் வைக்க போகிற பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக எடுத்துட்டேன். நீங்கள் இதே டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு வேக வைக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். வாங்க வெந்துட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எவ்வளோ கம்மியாக வச்சோம், அது அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை ஒரு கத்தியோ இல்லை கரண்டியோ விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை அப்படியே எடுத்து ஆற வைக்கலாம். ஆறுனா தான் நம்ம இதை கட் பண்ண முடியும். சூடாக ஆறிடுச்சு. இது நல்லா சுற்றி எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி கமுத்திக்கோங்க. நல்லா ஆறணும். ஆறலைன்னா அது ஒட்டிக்கும். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம பாருங்கள், பார்த்தா பன்னீர் மாதிரி இருக்குது. சாஃப்டாக வந்திருக்கு. இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். இதை எப்படி சில்லி போடலான்னு பார்க்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம எடுத்துருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மைதாக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்கில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். தண்ணி பார்த்து அளவாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. மசாலா அப்படி தான் எக்கில் ஒட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக அதில் சில்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர், மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா பெசரி வச்சுக்கணும். அதுக்கு நல்லா மசாலா பரட்டி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்படியே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். வேகட்டும். உடனே திருப்பிட வேண்டாம். ஒரு திருப்பிக்கோங்க. வெந்துருச்சு. இப்படி தட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம போட்ட எக் பீஸை விட இது கொஞ்சம் பெருசாக தான் வரும் எண்ணெயில் போட்டனால. குழந்தைங்க சிக்கன் சில்லி, மீன் சில்லிலாம் சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க. எலும்பு இருக்குமா, முள் இருக்குமா அப்படின்ட்டு. நம்ம இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருப்பாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. எக் சில்லி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். எக் சில்லி மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது சிக்கன் சில்லி மாதிரி இருக்கு. வேற லெவலில் வெந்திருக்கு. எம்மியா இருக்குமா? உங்க கையால செஞ்சது எம்மியா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.